ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மஞ்சள் பூசணிக்காய் வச்சு புளிக்குழம்பு. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து கொலன்னு இருக்குன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து அரைவைக்கி. இதில் வந்து பூண்டு தான் மெயின் இந்த குழம்புக்கு. தக்காளி வந்து கம்மியாக போடுங்க, நான் சின்னதாக 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் பெருந்துண்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி. இதாங்க இதோட தேவையான பொருட்கள். நான் இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் இதை ஆட் பண்ணியிருக்கேங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த சீரகமும் சோம்போட மணமும் நல்லா வரணும். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும் வெங்காயமும் பூண்டும். அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரொம்ப பொடிசாக நறுக்கிறாதீங்க, நெத்தாக இருக்கும், அது குழம்புல நல்லாயிருக்கும். ஸோ நல்லா போட்டு வதக்கிடுங்க. தக்காளி வந்து வெந்திருக்கணும், ஆனால் மேஷ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வதக்கணும். பார்த்திங்கன்னா வெந்திருக்கு, ஆனால் மேஷ் ஆகலை. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பூசணிக்காயை ஆட் பண்ணிக்க போகிறேன். பூசணிக்காயை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஒரே ஒரு பெரட்டி விட்டுருங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துருங்க. ஸோ குழம்பு வந்து பார்த்து வைக்கணும், கரையாமல் வைக்கணும். ஸோ ஒரு பெரட்டி விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த காயோடு அந்த மிளகாய்த்தூள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆயிலில் ஒரு பெரட்டி விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த காயும் குழம்பு மிளகாய்த்தூளும் நல்லா மேர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நான் வந்து ஒரு 250 ml ஊற்றிருக்கேன் வச்சுக்கோங்களேன். நான் இப்போ சொல்கிற அளவு வந்து ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெருங்காயம் போட மறந்துடாதீங்க, நான் அந்த கிளிப்பை எடுக்க மறந்துட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கலந்து கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. இந்த காய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 50% மட்டும்தான் வெந்திருக்கணும். அதாவது நசுங்கணும், அவ்வளோதான். மஞ்சத்தூள் நான் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டு ஒரு பெரட்டி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட 50% காய் வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா புளி ஊற்றணும். ஸோ இந்த புளி ஊற்றும் போது 50% தான் மஞ்சள் பூசணிக்காய் வந்து வெந்திருக்கணும். அந்த புளியோடு சேரும்போது 90% வெந்துருங்க. ஸோ இதோட அந்த புளியோட ரா ஃப்ளேவர் போகிறதுக்குள்ளே நம்ம தேங்காயை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் 90% வெந்துருச்சுங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும், குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. மேக்ஸிமம் ஆஃப் 5 to 7 minutes, அவ்வளோதான். அதில் வந்து 95% மஞ்சள் பூசணிக்காய் வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த குழம்போட சூட்டில் மிச்சம் 5% வெந்துடும். காய் பார்த்திங்கன்னா 1% கூட குலையாதுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 1% கூட காய் குலையாது, நெத்தாக இருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட் மட்டும் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. அப்படியே இதுக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை போடணுங்கிற அவசியம் இல்லை, அதில் இருக்க இனிப்பே போதும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த காயை வேணான்னு சொன்னாங்களோ அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.